வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முக்கியமான ஒரு ஜூஸ்னா அது வெண்பூசணி ஜூஸ் தான். இது காலையில வெறும் வயித்துல தான் குடிக்கணும். நான் கொஞ்சம் இன்னைக்கு வேலை இருந்ததுனால லேட்டா தான் செஞ்சிருந்தேன். அதுக்கு நல்ல ஒரு கீத்த அளவுக்கு பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அதை தோல் நீக்கிட்டு கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு அது கூட ஒரு 4-5 கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு ஆஃப் லெமன் அதை மட்டும் புழிஞ்சு விட்டுட்டு மிக்சியில அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து இதை வடிகட்டிட்டு இது கூட தேனும் பெப்பர் தூள் கொஞ்சமா சேர்த்துட்டு கலந்து குடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வெயிட் லெஸ் ஆகும். வெண்பூசணி ஜூஸ் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இது உடல்ல இருக்கிற கெட்ட கழிவுகளை நீக்குது, ரொம்ப நல்லது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் கமெண்ட்ல ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க கேஸ் ஸ்டவ் பத்தி சொல்லுங்கம்மா அப்படின்ட்டு. நான் வச்சிருக்கிற பிராண்ட் வந்து விடியம்ல விவா ப்ரோ வச்சிருக்கேன். நான் இது வந்து 2022 ஆகஸ்ட் மாசம் வாங்கினேன். இன்னும் 3 வருஷம் கூட ஆகல. அடுப்பெல்லாம் நல்ல அடுப்பு தான். ஆனா வாய் இருந்தா அழுதுறோம் நான் படுத்துற கொடுமைக்கு. அடிக்கடி அழிப்பிட்டு விளக்கிடுறது, முக்கியமா நான்வெஜ் சமைக்கும் போது விளக்கிடுவேன். அடுப்பு வாங்கும் போது இந்த எல்லாத்துக்கும் கலவரம் கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஆனா அதை யூஸ் பண்றது இல்ல. ஒரு 10 நாள் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன். நான் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த கிளாஸ் ஸ்டவ்லயே இந்த தூக்கிட்டு துடைக்கிற மாதிரிலாம் அடுப்புலாம் வந்துச்சு. ஆனா என்னதான் இருந்தாலும் கிளாஸ் அடுப்பா இருந்தாலே நமக்கு சில்வர் அடுப்பு தான் அழகு. அதை விளக்கி அதுக்கு ஒரு கோலம் விட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பார்க்கும்போது சில்வர் அடுப்பு தான் அழகா தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யார் யாரெல்லாம் இந்த மாதிரின்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. மதிய லஞ்சுக்கு நம்ம வீட்டுல வந்து சாதம், அப்புறம் வாழைத்தண்டு, முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு கூட்டு வச்சுட்டு பச்சை மொச்சக்கொட்டை இருந்துச்சு, அதுவும் கத்திரிக்காவும் போட்டு ஒரு சிம்பிளா வறுவலோட முடிச்சாச்சு. பாய்.